வணக்கம் நேயர்களே. பிரித்தானியாவிற்கு கல்வி கற்பதற்காக ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் செல்ல இருக்கின்றவர்களுக்கான புதிய நடைமுறை விதியொன்று எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். இதில் சாதக பாதக விடயங்களும் நிறையவே இருக்கிறது. பொதுவாக பிரித்தானியாவிற்குள் கல்வி கற்கின்ற மாணவர்கள் கல்வி கற்க செல்லுகின்ற பொழுது அந்த ஸ்டூடெண்ட் விசாவில் ஃபேமிலியை கூட்டிக் கொண்டு போகக்கூடிய வசதிகள் கொண்டு வரப்பட்டது. அதன் மூலமாக இப்போ நான் படிக்க போகிறேன்னு சொன்னால் இந்த ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகலாம் எழுதான சிஸ்டம் இருந்தது. ஆனால் இனி அதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சாதாரணமாக பல்கலைக்கழகங்களில் ஏதாவது ஒரு கோர்ஸ் நாங்கள் அப்ளை பண்ணி படிக்க போகிறோம்னு சொன்னால் தனியே தான் போய் படிக்கணும் என்று சொன்னால் அங்கு பிறந்து வளர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான செலவுகள் மற்றும் பல்கலைக்கழக செலவுகள் மற்றும் இதர விடயங்களுக்கான பணம் என்பது அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட வேண்டி இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை கொண்டு போனால் அதற்கான செலவையும் அரசாங்கம் ஏற்றால் அங்கிருக்கக்கூடிய அங்கு பிறந்து வளர்ந்த குடியுரிமை உள்ள மாணவர்களுக்கு அது பெரிய சவாலாக மாறும் என்பதனால் இப்பொழுது இந்த சிஸ்டம் நிறுத்தப்படுகிறது. ஃபேமிலியாக போக இயலாது. ஆனால் விதிவிலக்கு யாருக்குன்னு சொன்னால் முதுகலை பட்டம் படிக்கின்றவர்கள், முனைவர் பட்டங்களுக்காக லண்டன் சென்று படிக்க இருக்கின்றவர்கள் பெற்றோரை கூட்டிக் கொண்டு போகலாம். மற்றபடி சாதாரண கோர்சஸ் தெரிந்தானே அந்த வளமையாக நாங்கள் பூர்வ ஆங்கில பாடங்கள் மற்றும் வேறு வேறு கணினித்துறை சார்ந்த மல்டிமீடியா போன்ற கோர்சஸ் படிக்கிறவர்கள் தனியே போகலாம், ஃபேமிலியை கூட்டிக் கொண்டு போக முடியாது என்ற விஷயம் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. உள்துறை அமைச்சகம் இந்த விஷயத்தை உறுதிப்பட தெரிவித்திருப்பது புலம்பெயர் நாடுகளுக்கு குறிப்பாக பிரித்தானியாவிற்கு ஸ்டூடெண்ட் விசாவில் போகிறவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக அமையுமா என்பதும் ஒரு முக்கிய கேள்விக்குறி. பெரும்பாலும் இலங்கையை சேர்ந்தவர்கள் இவ்வாறு ஃபேமிலியாக போகிறது குறைவு. இப்போ ஸ்டூடெண்ட் விசாவில் என்ன சொன்னால் IELTS எக்ஸாம் எடுத்து அதன் பாயிண்ட்ஸை பொறுத்து தான் அந்த முடிவுகள் எடுக்கப்படும். நார்மலாக 4.56 என்ற மாதிரி இருக்கின்றவர்கள் ஃபேமிலியாக போக முடியாது. அப்படின்னு ஒரு 6 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எடுக்கிறவங்க தான் ஃபேமிலியாக போகிற வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் என்பது இயல்பான விஷயம். ஆனால் பொதுவாக இந்தியாவிலிருந்து போகிற மாணவர்கள் தான் சரியான மாதிரி IELTS எக்ஸாமில் அதிகமான புள்ளிகளை பெற்று பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிற மாதிரியான சிஸ்டம் இந்தியாவில் இருந்தால் அதிகமாக இடம்பெறுது. இது வளமையான விஷயம். அப்போ இந்திய மாணவர்களுக்கு தான் இது ஒரு பெரிய பாதிப்பு அமைய போகுதுன்னு சொன்னால் ஃபேமிலியோடு போகிறாது, தனியே தான் போகணும். இலங்கையில் அந்த பிரச்சனை பெருசாக பாதிப்பாக வராதுன்னு சொன்னால் நாங்கள் தனியே தான் போய் கொண்டிருக்கிறோம். எனவே அடுத்த செப்டம்பர் மாதம் லண்டன் பல்கலைக்கழகத்தில் அனைத்து பல்கலைக்கழகங்களும் ஸ்டார்ட் பண்ணுறாங்கிற விஷயம் சொல்லப்படுகிறது. புதிய மாணவர்களையும் உள்ளிருக்கின்றார்களாம். இப்போ ஜூலை மாதம் 12ஆம் தேதி இடம்பெற்ற தேர்தல் காரணத்தினால் பல பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்கள் உள்ளிருக்கும் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்து இப்பொழுது தேர்தல் முடிந்து புதிய பிரதமராக ஸ்டார்மர் தெரிவானதன் பிற்பாடு மீண்டும் பல்கலைக்கழகங்களுக்கு வெளிநாட்டு மாணவர்களை உள்ளிருக்கின்ற நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றும் நான் சொன்னது போல தனியாக போகலாம், பெற்றோரோட போக இயலாது. முதுகலை பட்டம் அல்லது முனைவர் பட்டம் அந்த பட்டப்படிப்புகளுக்கான கற்கைகளுக்கு போகின்றவர்கள் மட்டும் பெற்றோருடன் போகலாம் என்பதுதான் இப்பொழுது பிரித்தானியாவில் உருவாகி இருக்கக்கூடிய புதிய சட்டமாக இருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சில வேளைகளில் மாற்றங்கள் வரலாம், உறுதியில்லை. மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.